துவரம் பயிரை வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல துவரம் பயிரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. அது வெந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு கடாயில் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 10 பல் பூண்டை நல்லா பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறி வர ஸ்டேஜில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 தக்காளி, அதையும் சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான காய் என்னென்னு பார்க்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. வதங்கி வரப்போ இந்த கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு வதங்கி வந்து அந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பயிரும் நல்லா வெந்துருச்சு. அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சல், உங்களுக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சு புளி கரைச்சலும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு நம்ம இறக்கணும்னா நமக்கு டேஸ்டியான ஒரு காரக்குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.